හොඳයි ස්වාමීන් වහන්සේගේ අපේ මහත්ම දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා වේවා. நல்லது இந்த நல்ல நாளில் கூட கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ඔබ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ගෞරවයෙන් සාදරයෙන් උදැසන ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ කෙරෙන ලබනවා. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். අලුතෙන් පැමිණියවත ඔබ අපි අත්පොල සංගතයේදී අපගේ ස්වාමීන් වහන්සේ දෝමෝපේ ලබනවා. ආමෙන්. ஆமென். මම විශ්වාස කරනවා පෞද්ගලික ඔබගේ ජීවිතයේ நான் விசுவாசிக்கிறேன் தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையிலே කණ්ඩ දීලා බොණ්ඩ දීලා නාව රංග හොදලා කිරි දීලා හදපු හිවරු රංචුව ඊ සතියේ ඔබ එළොට ඇති කියලා. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அழகா வச்சிருந்த குட்டிக்குள்ள நரிகளை நீங்கள் விரட்டி இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். හලෙලුයා. ஹalleluya. තාම හිවරු නැත්නම් නරි ඉන්නවද පුරාව? இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சிறு நரிகள் இருக்கிறார்களா? ඉදිරියෙන් එළවන්න. நாங்கள் இதுக்கு முன்பதாக இனியும் நாங்கள் அதை விரட்டி அடிக்க ඔබ போகிறோம். ආශිර්වාදලා සබලවත් ප්‍රීතිමත් මිනිසෙක් විදිහට ඉදිරියට ගමන් කරනවා. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான ஜனங்களாகவும் நீங்கள் முன்னோக்கி செல்ல போகிறீர்கள். අපි අද දවසේ විශේෂ දෙයක් ස්වාමීන් වහන්සේගේ නිගමනකට යනවා. நாங்கள் இன்றைய நாளிலே விசேஷமான ஒரு பாடத்தை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ள போகிறோம். මම ඉස්සෙල්ලාම ඔබගෙන් අහන්න කැමති පොඩි ප්‍රශ්නයක්. நாங்கள் முதலாவது உங்களிடம் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வியை ඔබ හොඳට පොඩ්ඩක් මේ අතපය මුණ ඉගුල ඇඟල පොඩ්ඩක් අතගාලා බලන්න. நீங்கள் உங்களுடைய முகத்தை கைகளை நல்லாக பரிசோதித்து பாருங்கள். ඔබට ඔබගේ ශරීරයේ සියලුම නහර ටික තියෙනවද කියලා. உங்களுடைய சரீரத்தில் எல்லா நரம்புகளும் இருக்கிறதா என்று பாருங்கள். බලන්න. තේරෙච්ච விளக்கியவர்கள் கைகளை உயர்த்துங்கள். සමහරට තේරුම් නැද්ද? ඔබගේ නහර ටික ඔක්කොම තියෙනවද? உங்களுடைய நரம்புகள் எல்லாம் இருக்கிறதா? තේරෙනවද? இருக்கிறதா? මොකද හේතුව සමහර අයගේ මේ පිළිගැනීමේ සහ ක්‍රියා කිරීමේ නැත්නම් පිළිගැනීමේ සහ කීකරු වීමේ නහරේ සමහර අයගේ නැහැ. சிலருக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதான கீழ்ப்படுகிறதான நரம்பு இப்பொழுது இல்லாது இருக்கிறது. ඒ අයට දේවචනය හලවලක් නැහැ. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ வசனத்தை கேட்டு பிரயோஜனம் இல்லை. නමුත් පිළිගැනීමේ සහ කීකරුකමේ නහරේ තියෙනවනම් අදවස ඔබ අලුත් නැගිටීමක් ස්වාමීන් වහන්සේ තුළ නැගිටින්න යනවා. அது மாத்திரமல்ல இன்றைய நாளிலே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாங்கள் இருக்கிற அந்த நரம்பு உங்களுக்கு இருந்தா கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போறார் வசனத்தினால. හොඳයි අපි ස්වාමීන් වහන්සේගේ අපගේ දේවචනය අහන්න යනවා. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ வசனத்தை கேட்க போகிறோம். 108 ගීතාවලිය 100 අපි කියවන්න යනවා. 108 சங்கீதம் முதலாம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். ආමෙන්. දාවිද්ගේ කාව්‍ය ගීතයේදී දෙවියන් වහන්සේ මාගේ ස්ත්‍රීය මම කියන්නේ එසේ මාගේ මහිමෙන් ප්‍රශංසා කියන්නේ වීණාව සහ මහා වීණාව පිළිදෙව් මමද ඉතා අලියම් පුදුදන්නේ ආමෙන්. මේක දාවිද් ගායනා කරන ගීතිකාව. இது தாவீது பாடுகிற பாடல். ඕකේ නම් මම හැම අලියම තමයි නැගිටින්න යනවා. நான் எல்லா காலையிலேயுமே அதிகாலையிலேயுமே நான் எழுப்புகிறேன். වීණාව ගන්නවා පුඩා වීණාව ගන්නවා මගේ මහිමේ සර්වප්‍රාක්‍රම මහිමේ දෙවියන් වහන්සේට මම ඉතා අලියම පුදුදින නමස්කාර කරන්න යනවා. நான் அதிகாலையில் எழுந்து யாழினை வாசித்து நான் காலையிலே கர்த்தருடைய நாமத்தை நமஸ்கரிப்பேன். දාවිද් ගැන අපි කතා කරනවා නම් දාවිද් දෙවියන් වහන්සේ ගැන ධර්මයක් නෙවෙයි තිබුණේ. நாங்கள் தாவீதை குறித்து நோக்குவோமானால் அவருக்கு இறைவனை குறித்த அறிவு சம்பூர்ணமாக இருக்கவில்லை. එහෙනම් මොනවද උඹට තිබුණේ? ஏன்னா அப்படி என்றால் அவருக்கு என்ன இருந்தது? දැනගන්නවත් නැත්නම් එළිදරවු. வெளிப்படுத்தலோடு கூடிய ஒரு ஞானம் அவரிடம் இருந்தது. දැනගන්න එහෙම නැත්නම් එළිදරවු පිළිබඳ දේශනාවක් ඔබට YouTube එකේ තියෙනවා බලන්න පුළුවන්. வெளிப்படுத்தலை குறித்த போதகம் YouTubeல இருக்கு, நீங்க அதை போய் பார்த்தா விளங்கும். ඒ කියන්නේ මේක මේක අදහස් අපිට කෙටියෙන් කියනවා නම් இதன் அர்த்தத்தை நான் சுருக்கமாக சொல்வேனானால் ඔබ දේවචනේ අහද්දී කියවද්දී හරි நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ඔබට ලෝගෝස් කියන එක හම්බෙන්න යනවා. அது உங்களுக்கு ලෝගෝස්. ஒரு தலைப்பாக கிடைக்கும். ඒ කියන්නේ ඔබට ඒක වචනයක් සහ දැනුමක් විදිහට හම්බෙනවා. அது உங்களுக்கு ஒரு இலட்சணையாக ஒரு அறிவோடு கூட அது கிடைக்கிறதா இருக்கும். නමුත් ඔබට ඒක රේමාවක් විදිහට නැත්නම් දැනගැන්මක් එළිදරව්වක් විදිහට ඔබගේ ආත්මයට කිදාව හින්න ඕනේ. அது உங்களை
வெளிப்படுத்தலாக உங்களுடைய ஆவிக்குள்ளே அது செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ඒක තමයි වචනේ ප්‍රයෝජනයක ගැනීමේ රහස. அதுதான் வார்த்தையை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கான ரகசியம். ආමෙන්. ஆமென். ඉතින් මේ දාවිද්ට දැනගන්න නැත්නම් එළිදරව්වක් තිබුණා. தாவீதுக்கு ஒரு வெளிப்படுத்தல், ஒரு அறிவு இருந்தது. අපිට දැනගන්න නැත්නම් එළිදරව්වක් නැති නිසා තමයි ඔබ දේවශන ඇහුවට ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්තේ. உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் அதாவது மற்றுமாக வெளிப்படுத்தல் இல்லாததுனால தான் வேத வசனம் சில வேளைகளிலே கிரியை செய்யாது இருக்கிறது. ඔබ දැනගන්න නැත්නම් එළිදරව්වක් කියලා කියන්නේ වචනේ ඔබගේ ජීවිතයට අදාළ කරගෙන ඔබ ගොඩනගන්නට දෙන හැකියාවයි. வெளிப்படுத்தலை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அறிவோடு கூட செயல்பட வேண்டிய திறமை தான் இருக்க வேண்டும். முதல் பேரும் சுவாமி மாஸ்டர் பண்ணிருக்கீங்க. நாங்கள் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். தாவீது දැනගෙන හිටියා දෙවියන් වහන්සේට අල්ලියම යාඥා කරනකට නමස්කාර කරන්න ඕනේ. தாவீது தெரிந்திருந்தார் அதிகாலையிலே எழுந்து தேவனை நமஸ்கரிப்பது நல்லது என்பதை. ඒ දාවිද්ට දැනගන්නත් තිබුණා. தாவீதுக்கு தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. පොඩක් වෙලා ගියොත් දෙවියන් වහන්සේ கொஞ்ச நேரம் போயிட்டா இறைவன் රස්සාවට தொழிலுக்கு செல்ல வேண்டியதாயிருக்கும். මොකද උන්වහන්සේ ලෝකේ විනිශ්චයකාරයා වෙනවා. அவர் உலகத்தின் நீதிபதியாக இருக்கிறார். උන්වහන්සේට අවිතරනේ ආසනය තුල නැත්නම් සීට් එක තුල ගිහින් වාඩි වෙන්න තිබෙනවා. அவருக்கு சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. නැත්නම් දෙවියන් වහන්සේගේ සෙනගව විසිட் කරන්න යන්න තියෙනවා. இறைவனுடைய ஜனங்களை அவர் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේ යාඥා කරන උන්වහන්සේ අඟගසන කනලවන ජනතාවගේ දුකහන්න යන්න තියෙනවා. தேவனுக்கு அவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து விண்ணப்பம் செய்கிறவர்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ සෙනගන යක්ෂයා ප්‍රශ්න ගේනවා උන් මෙලවන්න යන්න තියෙනවා. இறைவனுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருவான். அந்த பிசாசை துரத்த வேண்டியதாக இருக்கிறது. නැත්නම් දෙවියන් වහන්සේගේ සෙනගන ප්‍රශ්නයක් දෙන උන්වහන්සේ ගිහිල්ලා විසඳන්න තියෙනවා. இறை மக்களிடையே நிறைய பிரச்சனைகள் வரும். அதை அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. දාවිද අවබෝධ කරගත්තා. தாவீது தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ ගොඩක් වැඩ දෙනවා. இறைவனுக்கு நிறைய வேலை இருக்கு. ඒ නිසා දෙවියන් වහන්සේ එහාට මෙහාට වෙන්න ඉස්සලා இறைவன் அங்கலைக்கல போறதுக்கு முன்பதாக මම කොහොමද දෙවියන් වහන්සේ ආඥා කරන්නේ? நான் எப்படியாவது இறைவனுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். ඒක කොහොමද? அது நடந்தது. හවපැත්තේ මොකක්ද කරන්නේ? இன்னொரு பக்கத்தில் அவர் யோசிக்கிறார். ඉත අවියම සද්ද නැහැ. அதிகாலையில எந்த சத்தமும் இல்லை. මිහිරි වෙලාවක්. ஒரு இனிமையான நேரம், කරදර බාධක නැති වෙලාවක්. ஒரு பிரச்சனை இல்லாத நேரம். මම යාඥා කරන ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ වෙලාව යහන්න මොකද වටේට ප්‍රශ්න නැහැ. நான் ஜெபித்த அதெல்லாத்தையும் தேவனால் கேட்க வேண்டாம். அங்கலைகள எந்த பிரச்சனையும் இல்லாத நேரம். මොකද සංනිවේදනය කරන්න මොනවා වෙලාවක්. ஒரு நல்ல தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம். ඒ නිසා අපි තාම අලියම නැගිට යාඥා කරනවා. அதனால் அவர் மிகவும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்தார். බලන්නකො කොච්චර බුද්ධිමත් මනුස්ස. எவ்வளவு ஒரு புத்திமானாய் இருக்கிறார் தாவீது. ආමෙන්. ஆமென். බලන්න දාවිද බුද්ධිමත් කෙනෙක් ගැන ඔබගේ අතුසනව தாவீது ஞானமுள்ளவர் என்று நினைக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. සමහර අතුසන නැහැ. දාවිද බුද්ධිමත් මනුෂ්‍යයෙක්. தாவீது புத்தியுள்ள අතුසන බලන්න දැන් ඔබ අහපු මගෙත් එක්ක දාවිද හරි බුද්ධිමත් මනුෂ්‍යයෙක්. අතුසන බලන්න. මොකද අපි බලමු ස්වාමීන් වහන්සේගේ අරුගේ நல்லது. அவர் புத்தியுள்ள மனுஷனா இருந்தா நாங்க பாப்போம் கர்த்தருடைய சமூகத்திலே. සමහර අය අතුසනවා. சிலர் கைகளை உயர்த்துகிறார்கள். සමහර අතුසන්නේ නැහැ. சிலர் கைகளை உயர்த்துவதில்லை. දෙපැත්තම තියා ඉන්නවා. இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். මොකද සමහරට ප්‍රශ්නයක් තියෙනවා. சிலருக்கு பிரச்சனை இருக்குது. මේක අමාරු කාර්යයක් මොනවා අහන්නද? இது கஷ்டமான கேள்வி, என்ன நடக்குமோ தெரியாது. ආමෙන්. ஆமென். ඇයි ප්‍රේමවන්තේ ස්වාමීන් වහන්සේගේ අරුගේ දාවිද හිත අලියම නැගිලා ආඥා කරා. அன்பானவர்களை, ஏன் தாவீது அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்தார்? මේ අලියම කියන එක අදහස ඔබ තේරුම් ගන්න ඕන. இந்த அதிகாலை என்பதை குறித்ததான வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். එහෙනම් මේ අලියම තියෙනවා උදෑසන තියෙනවා. அதிகாலை இருக்கிறது, காலை இருக்கிறது, මධ්‍යම තියෙනවා. மதியம் இருக்கிறது, සවස් වේලාව තියෙනවා. மாலை வேளை இருக்கிறது. ආමෙන්. ஆமென். එහෙනම් මේ උදෑසන කියන්නේ කීයද අලියම කියන්නේ කීයද? ஆகவே நான் கேட்கிறேன், அதிகாலை என்பது என்ன, காலை என்பது என்ன? සාමාන්‍යයෙන් ඔබට අලියම කියන්නේ උදේ 6. சாதாரணமாக உங்களுக்கு அதிகாலை என்பது காலை 6 மணியாய் இருக்குது.
6 ඉඳන් 9 වෙනකම්. 6 தொடக்கம் 9 மணி அதிகாலையா இருக்கு. හැබැයි හරි. දාවිත් අලියම කියලා කියන්නේ தாவீதுக்கு அதிகாலை என்பது කීයද? எத்தனை மணி? ආමෙන්. ஆமென். Amen. දාවිත් උදෑසන නැගිටිනවා කියලා නෙමෙයි කියන්නේ. தாவீது அதிகாலையில் எழும்புகிறார் என்று சொல்லவில்லை. ආමෙන්. දාවිත් පාන්දර අලියම තුනට පස්සේ 3-4 කාලයේදී ඔහු අවදි වෙනවා. அவர் அதிகாலை 3 மணி தொடக்கம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் எழுந்திருவார். මොකද ඔහු හිතනවා දෙවියන් වහන්සේ වැඩ කරලා රැයට නිදන් ඉඳලා මහන්සියට හොඳට නිින්ද ගිහිල්ලා දැන් උන්වහන්සේ හොඳ සුවයෙන් ඉන්න වෙලාව. அவருக்கு தெரியும் கடவுள் நிறைய வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நல்ல ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா எழுப்பி இருப்பார். අපිට පැහැදිලිද? දාවිත් එක රහසක් දැනගෙන හිටියා. தாவீது ஒரு ரகசியத்தை தெரிந்து வைத்திருந்தார். ඔය කිව් එක දෙයක් හදේ දාවිත් අගලම නැගිටලා දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න නැහැ. இது நாங்கள் சொன்ன காரியங்களுக்காக அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கல. දාවිත් දෙවියන් වහන්සේ ගැන සහ ඔහු ගැන හොඳට දැනගෙන ඉන්නවා. Amen. தாவீது தேவனை பற்றி அடுத்தது அவரை குறித்தும் அவர் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ඔබට දැන් ඔබගේ හදවත තුළ තරක තියෙනවා. இப்பொழுது உங்களுடைய இதயத்திலே ஒரு தர்க்க நிலை இருக்கும். මට නිදා ගන්න වෙන්නේ රාත්‍රී 10ට. எனக்கு நித்திரை செய்ய வேண்டியதா இருக்கிறது 10 மணி இரவு 10. මම අඩුම තරම් පෙර 10ක නිදා ගන්න ඕනේ. நான் அதிகாலை 4-5 மணி வரைக்கும் நித்திரை செய்ய வேண்டும். මම හරියට ඒ ප්‍රායෝගික නිදා ගන්න නැත්නම් நான் சரியாக அந்த மணித்தியாலத்துக்குள்ள நான் நித்திரை செய்யாவிட்டால் මගේ පෙනුම වෙනස් කරලා මම කළු පාට වෙනවා. என்னுடைய உருவம் மாறி நான் கருப்பா போயிருவேன். ඒක මගේ ප්‍රතිරූපයට හොඳ නැහැ. அது என்னுடைய உருவத்துக்கு அழகா இருக்காது. සමහරවිට කාලයකට නිින්දයන නිින්ද අඩු නිසා මගේ මතකය අඩු වෙනවා. தூக்கம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா ஞாபக சக்தி குறைஞ்சிடும். එමෙන්න තමයි රස්සාවට ගම නිදා ගන්නවා. அதிகாலையில காலையில நான் வேலைக்கு போயிட்டு அங்க தூங்கி விட வேண்டியதா இருக்கும். එනිසා බොහෝ දේවල් නිසා ඔබ සමහර විට අධික කාලයක් නිදා ගන්නකොට වෙලෙදලා තිනවා. அது இப்படியாப்பட்ட சில காரணங்களால நீங்கள் அதிக நேரம் நித்திரை செய்ய வேண்டியதா இருக்குது. සාමාන්‍ය තරුණ වයසේ කෙනෙකුට சாதாரணமாக வாலிப வயதிலே පැය 6ක් 8ක් අතර කාලයක් නිදා ගන්න හොඳ නැති. 6-8 மணித்தியாலங்கள் நித்திரை செய்தால் போதுமானதா உள்ளது. ඒක තමයි මම දැනගෙන ඉන්නේ. அதைத்தான் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். ඒක වෛද්‍යුන් දාන්න කොහොමද බලුවම ඒක තමයි සත්‍ය. அதை நாங்கள் விஞ்ஞான ரீதியில் பார்த்தாலும் அதுதான் சரியானது. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය මනල දෙන දේවල් තමයි. இறைவன் மனிதனை படைத்திருக்கிறார் அப்படியாகத்தான். ඒ ගන්න නිදා ගන්න හොඳට නැති. அந்த மணித்தியாலங்கள் நித்திரை செய்தால் போதுமானது. ඊට වඩා වැඩි නිදා ගන්න කම්මැලියි කියලා දේවචනේ හිතවල සුදේ. அதை விட அதிகமாக நாங்கள் நித்திரை செய்தால் நீதிமொழிகள் சொல்லுகிறது சோம்பேறி என்று. ඔබට පැයක් නිදා ගත්තාම හොඳ නැහැ. நீங்கள் 6 மணித்தியாலங்கள் நித்திரை செய்திருந்தால் தாராளமானது. මම ගණන් කරන සමනේ දන්නේ නැහැ. මම ගණන් දන්නේ නැහැ. எனக்கு கணக்கு பார்க்க தெரியாது. 10ට නිදා ගන්න ඔබට පැය 6ක් වෙන කීයද? 10 மணிக்கு நித்திரை செய்தால் 6 மணித்தியாலங்கள் பொழுது எத்தனை? එතන කීයද? 10 மணிக்கு தூங்கினா 6 மணித்தியாலத்தில் எழும்புறேன்னா எத்தனை மணிக்கு எழும்புறேன்? කීයද? පාන්දර 4යි. அதிகாலை 4 மணி. පාන්දර 4ම අවදිකව පැයක් නිදාගෙන ඉන්නවා. 4 மணிக்கு எழுப்பி පැය 6ක් ඔබ නිදාගෙන ඉන්නවා. 6 மணித்தியாலங்கள் நீங்கள் நித்திரை செய்து கொண்டிருந்து 4 மணிக்கு எழும்புகிறீர்கள். දැන් ඇද්ද? இது போதுமா? ඔබ කැම බීමයි නිින්දයි ඔබගේ ලිංගිකත්වයයි පාලනය කරගන්න පුළුවන් මිනිස්සෙක් නම් ඔබ ශක්තිමත් පෞරුෂ නැති මිනිස්සෙක්. நீங்கள் உணவையும் அதே போல் நித்திரையையும் உங்கள் உடல் ரீதியான உறவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தால் நீங்கள் ஒரு நல்லது ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும். ඔබ දෙවියන් වහන්සේ ගැන දන්නවද? உங்களுக்கு இறைவனை குறித்து தெரியுமா? දෙවියන් වහන්සේ අකමැති දේවල් සහ කැමති දේවල් කියලා ජාති දෙකක් තියෙනවා. இறைவனுக்கு அதாவது தேவனுக்கு பிடித்த காரியம் பிடிக்காத காரியம் என்று 2 வகைகள் உண்டு. ඔබට තියෙනවද එහෙම? உங்களுக்கு அப்படி இருக்கா? බලන්න කැමති දේවල් ජීවිතේ තියෙන අදුසම් விருப்பமான காரியங்கள் இருக்கிறாங்க கையை உயர்த்துங்க. අකමැති දේවල් விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ කැමති දේවල් තමයි இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தான் ඔබ දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන දේ නොකර இறைவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் නිදහස උත්තර දෙන්නේ. அதுக்கு சாட்டு போட்டு சொல்லுகிறது. මම හොයලා බලලා දෙවියන් වහන්සේ කැමති. அதை நான் தேடி பார்த்தேன், அதற்கு தேவன் விருப்பமே இல்லை. දෙවියන් වහන්සේ සමහර තැන්වලදී අපිට බොහෝ දුරට
මනුෂ්‍යෝ ඒ ක්‍රියාව කරන්න අපෝසත් වුණා කියලා. மனிதர்கள் அந்த செயல்பாடை செய்வதற்கு சோர்ந்து போனார்கள் என்று. ආමෙන්. ஆமென். එනිසා ඔබ කිසිවෙකුට අසමත් වෙන්න අවශ්‍ය නැහැ. ஆகவே நீங்கள் எதற்குமே நீங்க சோர்ந்து போக வேண்டிய காரியம் இல்லை. ඔබ සියල්ල කරන්න අවශ්‍යයි. நீங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ආමෙන්. ஆமென். ඇයි එහෙනම් මේ දාවීද් උදෑසන නෙවෙයි අලුයම නැගිටලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නේ? ஏன் தாவீது அதிகாலையிலே எழுந்து தேவனை நமஸ்கரிக்கிறார்? මේක රහස. இது ஒரு ரகசியம். මොකද ඒ රහසකට කියන කාලේ அந்த ரகசியத்தை சொல்வதற்கு முன்பதாக අපි අවකවන්ද? நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்குமா? අටුම තරම උදේ 5ටවත් නැගිටිනා ඉන්නවද ඔස්සන්න බලන්න. குறைந்தது 5 மணிக்கு சரி எழும்புறாங்க இருந்தா கையை உயர்த்துங்க. 5ටවත් නැගිටිනා. 5 மணிக்கு சரி எழும்புறாங்க. ඔබ හොඳට ඔයාලා බලන්න ඔබට අතුස්සගන්න දරුවෝ කියන ඔබට තාම ඔබගේ ජීවිතේ ලොකු අසාර්ථක භාවයක් තුළ බලන්න. உங்களால் கைகளை உயர்த்த முடியாதிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசாதாரணமான சூழலை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ආමෙන්. Amen. අද ඔබ නිදහස් වෙනවා. இன்று நீங்கள் அதிலிருந்து விடுதலையாவது அவசியமாயிருக்கிறது. ඔබව කලමනාකරණය කරගන්න ඕන. நீங்கள் உங்களை முகாமைத்துவப்படுத்திக் கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. ඔබ නිදාගන්න වෙලාව සහ වැහැරෙන වෙලාව කලමනාකරණය කරගන්න ඕන. நீங்கள் நித்திரை செய்யும் நேரத்திலேயும் எழுப்பும் நேரத்திலேயும் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ඒක කරන්න දෙයක් අවශ්‍ය නැහැ. அதற்கு இறைவன் வரப்போவதில்லை. මම එන්නේ නැහැ. பாஸ்டர் வரப்போறதும் ඒක ඔබ කරගන්න ඕන. அதை நீங்களாகவே செய்து கொள்ள வேண்டும். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඔක්කොන්ට මට උදේ මාතර මිස්කෝල් එකක් ගන්න අවශ්‍ය නැහැ. මිස්කෝල් එකක් ගන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து மிஸ்கால் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ තමයි කරගන්න ඕන. அதை நீங்க தான் செஞ்சுக்கணும். அதாவது பாஸ்டர் மிஸ்கால் அடிக்கிறதை விட நீங்க தான் அதை எழுப்பி கொள்ளணும். ආමෙන්. ஆமென். ඇයි මේ දාවීද් ඉතා අලුයම නැගිටලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නේ? ஏன் தாவீது இப்போ அதிகாலையிலே எழுந்து தேவனை நமஸ்கரிக்கிறார்? ඔබට හිතන්න පුළුවන්. உங்களுக்கு தெரியுமா? ඔබට තව හිතන්න. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. උදේ අලුයම அதிகாலையிலே ඉර උදා වෙන කලින් சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாக රූපවාහිනියට යන්න. டிவியை பாருங்க. ඉස්සල්ලා මොනවද ඒගොල්ලෝ කරන්නේ කියලා බලන්න. முதலாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. මොනවද කරන්නේ? என்ன செய்யறாங்க? ඈ? දෙයනේ සිද්ධා. இறைவனுடைய பாடலை போடுவார்களாம். ඔබ යන්න බලන්න රේඩියෝ එකට යන්න බලන්න. நீங்க வானொலியில் கேட்டு பாருங்கள். ප්‍රශ්නයක් තියෙනවා රේඩියෝ අන්නේ. பிரச்சனை இருக்கு, நீங்க ரேடியோ கேட்கறது இல்லையே, ටීවී බලන්නේ නැහැ. தொலைக்காட்சி பார்ப்பதும் இல்லையே. ඒ ගැන පරාරාත්මකයි. நீங்க பாஸ்டரை விட நீங்க ஆவிக்குரியவர்கள். මගේ සතුට කියන්නේ නැත්නම් ඒකතොල දක්ක ගලාවස් තමයි. உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் சந்தோஷம் நதியா பாயுது பாஸ்டர். ඔබ දිහා බලලා ප්‍රේතිය ප්‍රමෝද වෙනවා. உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சியில பெருமை பாராட்டுறேன். ආමෙන්. ஆமென். ඒ වගේ විචුටක් කල්පනා කරන්න. அதே போல் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. මේ අලුයමකට බඩපෙන සද්ද හැදෙන්නද? அதிகாலையில அக்கம் பக்கத்துல சத்தம் இருக்காதா? මොනවද ඔකට හැදෙන සද්ද? என்ன சத்தம் உங்களுக்கு கேட்கும்? මොනවද ඔකට හැදෙන සද්ද? என்ன சத்தம் கேட்கும் சொல்லுங்க. ඈ? ඈ? එන්නේ? ඈ? කියන්නේ ඩයිරෙක්ට් දෙන්නේ අපිට කියන්නේ? ඈ? ඈ? පුරුල්ලාගේ සද්ද? කියන්නේ? பறவைகளின் சத்தம். තව මොන සද්දද? வேற என்ன சத்தம்? මොන? ඔව් තරපාඩ වල වහන සද්ද ඇහෙනවා. තව? பாதை போகிற வாகனத்துல சத்தம் கேட்கும். තව? ඈ? සමහර ආගමික ස්ථානවල සද්ද එනවා. சில சமய வழிபாட்டு ஸ்தலங்களில் இருந்து சத்தம் கேட்கும். ඒගොල්ලෝගේ ආගමික ක්‍රියාවන්වල ඒගොල්ලෝ පාන්දර අලුයමකට පටන් ගන්නවා. அவர்களுடைய சமய வழிபாடுகளை அதிகாலையிலே அவர்கள் ஆரம்பித்து விடுகிறார்கள். ඔබ කවදා හිතලා තියෙනවද ඒගොල්ලෝ එහෙම කරන්නේ? நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா ஏன் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று? හිතලා තියෙනවද? நினைத்திருக்கிறீர்களா? හිතලා තියෙනවද නැද්ද? நினைத்திருக்கிறீங்களா இல்லையா? ඔව්ද නැද්ද? ஆமா නෑ. இல்லையா? ඒ කියන්නේ ඔබට වඩා ඔබ පිළිගන්න ඕනේ යක්ෂයා පුදුමත් කියලා.
நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். உங்களை விட பிசாசு மிகவும் ஞானம் உள்ளவன். ඔබ අදටත් හිතා ගන්න ඔබ ඕනේ කියලා තමයි ලක්ෂයලා තියෙනවා. நீங்கள் இன்றாவது அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ඇයි ஏன் அப்படி செய்ய? හැම උදෑසනකම හැම අලුයමකම எல்லா அதிகாலையிலேயுமே වෙනසක් மாற்றம் இருக்கிறது. right நல்லது. ඔබ උදෑසන ගමනක් යනවා. நீங்கள் அதிகாலையிலே ஒரு வேலைக்கு செல்ல போறீங்க, பயணம் செய்ய ඔබ போறீங்க. ෆෝන් එක කර ගන්නවා. நீங்க போனை கையில எடுக்கிறீங்க. ඔබ ෆෝන් එක මොනවද බලන්නේ? நீங்க போன்ல என்னத்தை பாப்பீங்க? සමහර විටක சில வேளைகளிலே நீங்கள் ඔබගේ ජීවිතේ පිළිවෙලක් නැති නිසා உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இல்லாததால் ෆෝන් එක ගන්නවා. எல்லாத்தையும் போட்டுக்கொள்வீங்க. දවල් 10 11ට ප්‍රශ්නයක් එනවා. பகல் 12 மணி ஆகக்குள்ள பிரச்சனை வரும். ගෙදර බහරේ කෝල් එකක් ගන්නවා. வீட்டுல மனைவி கால் எடுப்பாங்க. ඔබගේ ෆෝන් එක වැඩ කරන්නේ உங்களுடைய போன் வேலை செய்யல. ගෑනිකලා බය වෙනවා. மனைவி பயந்துருவாங்க. නිගමනට එනවා. නිගමන වලට එනවා. තීරණ වලට එනවා. சில தீர்மானங்களுக்குள்ளாக போயிடுவாங்க. හවස ඔබ දකින්නේ மாலையிலே உங்களை பார்க்கும் பொழுது ඔබ තෙල් තාච්චි දානවා පපඩම් විදියට. என்ன தாச்சில போடுவாங்க பப்படம் மாதிரியும். මොකද ඔබ අපිරිවෙට වැඩ කරන්නේ නැහැ. நீங்கள் ஒரு ஒழுங்காக வேலைகளை ஒழுக்கம் இல்லாம வேலைகள் செய்யறது. බලන්න ගන්න උදෑසන ෆෝන් එක ගන්න මොනවද උදෑසන ෆෝන් එකේ පොඩ බලන්න කියලා කියන්නේ. காலையிலே எழுப்பி போன பார்த்து என்னத்தை பார்க்கணும்னு சொல்லுங்க பாப்போம். බැටරිය බලනවා. பேட்டரி சார்ஜ் ஆகிருக்கான்னு பாருங்க. ඇයි ඔය බැටරිය බලන්නේ? ஏன் அதை பாப்பீங்க சார்ஜ் இருக்காது? ෆෝන් එක පාවිච්චි කරන බැටරිය තියෙනවා. போனை பாவிப்பதற்கு பேட்டரி இருக்க வேண்டும். හොඳයි ඔබ රැකියාවට ව්‍යාපාරයකට මොනහක් දෙකට යනවනම් ඔබ මොනවද උදෑසනදී ඔබ රැකියාවට යන්න ඉස්සලා සාමාන්‍ය කරන්නේ? நீங்கள் அதிகாலையில் ஒரு வியாபாரத்துக்காக ஒரு தொழிலுக்காக செல்லுவீர்களானால் நீங்கள் என்னத்தை பார்ப்பீர்கள்? දේශනාවේදී ඔබට කතා කරන්න බෑ. අදගුනේ මම ප්‍රශ්න. பிரசங்கத்தின் போது கதை கேளாது. ஆனா நான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். ඔබ මොනවද උදෑසන පැරණ යද්දී නැත්නම් ඔබ නැගිටලා මොනවද එදාට ඔබ ඉස්සෙල්ලාම කරන්නේ? நீங்கள் அதிகாலையில் எழுந்து வேலைக்கு போகிற பொழுது நீங்க முதலாவது என்ன செய்வீங்க? කප්පදිනවා? තේ බොනවා? ඔබ උදෑසන කප් නැගලා තේ බීලා ඔක්කොම කරලා ඊට පස්සේ ඔබගේ රැකියාවට ව්‍යාපාරයට වෘත්තියට ඔබ පිටත් වෙන්න කලින් ඔබ මොනවද කරන්නේ? රැකියාව ඉවරදේ ලෑස්ති කර ගන්නවා. ඒ කියන්නේ මොනවද? බඩුපාදී ඇඳුම් அதாவது நீங்க போறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. சிலர் பல்லு தீட்டுறது, தேத்தனி குடிக்கிறது, අවශ්‍ය කරන බඩු බහරගේ සියල්ලම ඔබ ලෑස්ති කරගන්න. தேவையான ஒருவர் சொல்லுகிறார் தேவையான எல்லா பொருட்களையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வது. මේ පුතා மகனே, ඔබට බාධා කියන එක හම්බ දෙයක්. பிழைச்சிருக்கிற இடத்தை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. මොනවද ඉස්සලම් කරන්න ඕනේ? என்னது நீங்க முதலாவது செய்யணும்? හොඳයි මේ මම හිතනවා මේකේ පිරිමින්ට වඩා කාන්තාවන්ට බුද්ධිය තියෙනවා. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்களை விட பெண்களுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது குறித்து. උත්තර දෙන්න පුළුවන් කාන්තාවන් නිර්විදවල ඒකද බලන්න. பெண்கள் வெளிப்படையாக சொல்லுங்க பாப்போம். காலையில என்னத்தை பார்ப்பீங்க? එහෙම නිර්විද කාන්තාවක් ඉන්නවද? උත්තර දෙන්නම බෑ. උත්තර මිනිස්සුන්ට තරගය කරන්න එපා. උත්තර දෙන්නම බෑ. ඈ ඔබ කාන්තාවක් විදිහට ඔබ උදේ නැගිටලා මොනවද කරන්නේ කියලා අහන්න ඔබේ. பெண்கள் என்ற ரீதியில காலையில என்ன செய்வீங்க? ඔබ මොනවද කරන්නේ? දෙවියන් වහන්සේට ඒ දවස උදා කරලා දුන්නට මුස්ම ගන්න ආශිර්වාද කරාට ස්තුති කරනවා. ස්තුති කරලා ඔක්කොම දෙවියන් වහන්සේ ඔක්කොම දෙනස් බාරක ඊට පස්සේ මොනවද කරන්නේ? ඒ යහදලා දෙනවා. මොනවද කරන්නේ? දවසක காலையில எழுப்பி அவங்க கடவுளுடைய சமூகத்துல ආරාධනා කරන්න අවශ්‍ය දේවල් ඔක්කොම ලෑස්ති කරලා දෙවියන් දවස් වැඩ කරන්න අවශ්‍ය කරන ඔක්කොම දේවල් ලෑස්ති කරනවා. ඒකද அன்றைய நாளுக்கான அனைத்து காரியங்களையும் ஆயத்தப்படுத்துவாங்களா? ඔබ නොසුවන நீங்க சொல்லாவிட்டாலும் ඒක තමයි ප්‍රශ්නේ. அதான் பிரச்சனை. ඔබ නොදුන්නත් ඔබගේ මනසට යම් කාර්යයක් වෙනවා.
உங்களுக்கு தெரியாமலே மனதிலே ஒரு காரணம் தோன்றும், ஒரு கேள்வி தோன்றும். මොකද දන්නවද? என்ன என்று தெரியுமா? තාමත් හිතන්නද? இன்னும் உங்களுக்கு நினைத்துக் கொள்ள அதை சிந்திக்க முடியும். අනේ ස්වාමීනි මේ සැනකට ප්‍රඥාව දෙන්න. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. මොනවද කරන්නේ? ඔබගේ මනසට එක දෙයක් එනවා. මොනවද එන්නේ? உங்களுடைய உள்ளத்துல ஒன்று தோன்றும், அது என்ன? මොනවද එන්නේ? මහින්ද වගේ? අවුවද ගැස්සද කියලා බලනවා. මේක ආත්මිකව හිතන්න එපා. දෙකනොස සම්බන්ධ කරගන්න එපා මේකට. මම අහන ප්‍රශ්නෙට ඔබ උදේ නැගිට්ටහම ඔබගේ මනසට යම් දෙයක් එනවා. මේක කාන්තාවෝ පුරුෂයෝ කවුරු හෝ ඉස්කෝලේ කෙනෙක් හෝ මේක එන්න ඕනේ. මේක එන්නේ නැත්තම් ප්‍රශ්නයක්. මේක නේන එක තමයි ප්‍රශ්නේ. එතකොට ඔබ නොදුන්නත් ඔබගේ ජීවිතේ නේන එක තමයි ප්‍රශ්නේ. எங்களுடைய இதயத்துல அது தோன்றாவிட்டால் தான் பிரச்சனை. அது என்ன என்றதை சரியா சொல்லுங்க. ප්‍රශ්න පැහැදිලිද ඔබට? கேள்வி விளங்குதா உங்களுக்கு? මේකයි කාරණා. இதுதான் காரணம். මොකද මටයි දෙවනස්කර වෙලා. எனக்கும் இறைவனுக்கும் මටයි දෙවනස්කර වෙලා. எனக்கும் இறைவனுக்கும் நேரம் போயிட்டு. මොකද අපේ දෙන්නට වැඩ තියෙනවා. எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. ඔබ හුරු කරන්න වෙලා. உங்களை தாளாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ඔබ දැනුවත් හරි නොදැනුවත් හරි நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ මනස වැඩ කරනවා ඔබට හුස්ම තියෙන නිසා. உங்களுடைய இருதயம் வேலை செய்து நீங்க சுவாசிக்கிறபடியால் දවසේ කරන්න ඕන සුළු වැඩ කටයුතු ටික ඔබගේ මනස තුළ සැලසුම් වෙනවා. அன்றைய நாளுக்கான அனைத்து வேலைகளும் உங்களுடைய இருதயத்திலே ஒரு முன்னாயத்தம் செய்யப்படுகிறது. තේ හදන්න ඕනේ, ටිකක් හොදන්න ඕනේ, උදේට හදන්න ඕනේ කෑම, දවල්ට කෑම ගන්න ඕනේ, මේ වෙලාවට එදිරි හොදන්න, මේ වෙලාවට කෑම ටික හදන්න, මට ඉස්කෝලේ යනවා. සැලසුම් ටික ඔබගේ මනසට එනවා. உங்களுடைய மனதில் எல்லா ஒழுங்குகளும் அது ஷெட்யூல் மாதிரி வந்து இருக்கணும். சனிப்பட கழுவணும், அதுக்கு சமைக்கணும், இல்லை அனுப்பணும் அப்படி. හොඳ? ஆமா. ඉස්කෝලේ යන කාලසරණ කොටේ අරගෙන මෙන්න විද්‍යාවේ සොඳනේ ඒක එයිද ගණන සරි හොඳයි අපේ ප්‍රශ්න දෙන්න එයා හොඳයි එයා හොඳයි මේ ඉස්කෝලේ යන බොහෝ දෙනා හිතනවා. பாடசாலைக்கு செல்கிற மாணவர்களுக்கு அநேக காரியங்களை சிந்திப்பாங்க. இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வருவாங்க, சயின்ஸ் பாடம் ஐயோ அவங்களால கரைச்ச மற்ற டீச்சர் நல்லா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவங்க ஆயத்தப்படுத்திக் கொள்வாங்க. පුරුෂයා හිතනවා கணவன்மார் நினைப்பாங்க අපව වැඩ කරන බොස් හරිම කර්මකාර මේක උදේ පාන්දර වැටේ දෙහිම තන්නේ ஐயோ என்னுடைய பாஸ் கருணை உள்ளவர், ඌ ආවෙත් තමයි பொல்லாதவர், அவர் வராட்டினாலும் අප මගේ වැඩේට ගෝලයා මට මෙලොව හත්න මුත් එක මට වැඩ කරනවා එකවලද මොන දවසේ එයිද නේද දන්නේ නැහැ. கோலே அவரோட வேலையை செய்ய, அதாவது எங்களுக்கு உதவியா இருக்கிறவங்களோட வேலையே செய்யல. அவங்க வருவாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ප්‍රේමවන්ත அன்பானவர்களே, හැම උදෑසනකම எல்லாம் காலை வேலை. ඔබගේ මනසට සැලසුම් වෙනවා. உங்களுடைய இருதயத்துல ஒரு திட்டம் உண்டு. දවස ඔබට මුණ දෙන්න අභියෝගයන් ඔබට දැනෙනවා. இன்றைய நாளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற சவால்களுக்கு தெரியும். අපහසුතාවයන් ඔබට දැනෙනවා. அதனால வர்ற பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். සමහර දේවල් ඔබට ලොකුට පේනවා. சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிதாக தோன்றும். ඒක මොන කාලේ වුණත් அது எந்த காலமா இருந்தாலும் ඔබ කරනවා. அதை நீங்க முகம் கொடுக்கணும். ආමෙන්. ஆமென். ඔබ උදෑසන ගිහින් நீங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் ඔබගේ සැලසුම් ටික තිබෙනවා. உங்களுடைய திட்டங்கள் இருக்கிறது. ප්‍රේමවන්තය அன்பானவர்களே, ඔබ දැනුවත් හෝ නොදැනුවත් වල நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ඒ දවස් වැඩ කරන්න அன்றைய நாளுக்கான வேலையை செய்வதற்கு ඔබගේ මනසට எங்களுடைய இருதயங்களுக்கு යක්ෂයා බොහෝ සැලසුම් ඇතිකරනවා. பிசாசு இந்த வெவ்வேறு திட்டங்களை கொண்டு வந்து போடுவான். ඒ දවස මෙහෙම යක්ෂයාට ඔබ ගැන සැලසුමක් තියෙනවා. அன்றைய நாளுக்குரிய பிசாசுடைய திட்டம் இருக்கிறது. අපි අපට සැලසුමක්. ஆனால் எங்களுக்கு திட்டம் இல்லை. ඔන්න පරිස්සමක් තියෙනවා. அப்பொழுது அது பிரச்சனைகள். அதாவது ස්වාමී යාඥාවේ යේසුස් වහන්සේ කියනවා இயேசுவான ஜெபத்தின் போது சொல்லுகிறார், මම පරීක්ෂාවෙන් ගැලවෙන්න. என்னை சோதனைக்கு உட்படுத்தாம, அதாவது பரலோக ஜெபத்துல சொல்றாரு, என்னை சோதனைக்கு ஆமென். உட்படுத்தாம ඔබ හවසට යාඥා කරනවා. நீங்க பின்னேற ஜெபிக்கிறீங்க.
අනේ ස්වාමීනි අර පරිසරයක ඔක්කොම මම අහුවුණා. ඔබ දයාවෙන් පූර්ණ ස්වාමීන් වහන්සේ මට සමාන ටික ලියලා ගන්නවා. திருப்பி ஜெபிக்கிறது ஆண்டவரே அந்த பிரச்சனை இதுல இருந்தெல்லாம் என்ன பாதுகாத்துக்கொள்ளி தொடர்ந்து நீ உங்களோட தயவுனால நிற்பங்கன்னு சொல்லிட்டு திருப்பி படுக்கிறீங்க. හවසට සමහර වෙලාවට දුක් වෙනවා. දුකෙන් නිදා ගන්නවා. சில வேளையில பின்னேரங்கள்ல நீங்க கவலையோட நித்திரைக்கு செல்றீங்க. අසාර්ථකව නිදා ගන්නවා. அசாதாரணமான ஒரு நித்திரை கூட நீங்க கடந்து செல்றீங்க. අසමාදානව නිදා ගන්නවා. சமாதானம் இல்லாம நித்திரைக்கு போறீங்க. සිතම් හදන්නට පත්ව නිදා ගන්නවා. மன வேதனையோடு தைரியத்தை இழந்த நிலையில நித்திரைக்கு போறீங்க. ඇයි ඔබගේ ජීවිතේ සලසුමක් තිබුණේ නැහැ? ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கல. හැබැයි යක්ෂයා දවස් ගෙවන්න හොඳ සලසුමක් දාලා තිබෙනවා. ஆனால் பிசாசு அவருடைய நாளுக்குரிய திட்டத்தை அழகாக போட்டு வைத்திருந்தார். හැබැයි අපේ ලොක්කා ஆனால் இவருடைய தலைவர் කවුද? யாரு? ඈ? ඈ? කවුද අපේ ලොක්කා කවුද? என் தலைவர் யார்? දාවිත්. නෑ දාවිත් අපේ ලොක්කා මේ ලුසිෆර් නෑ. எங்களுடைய தலைவர் லூசிபராக இருக்க முடியாது. අපේ ලොක්කා දාවිත්. எங்களுடைய தலைவர் தாவீது. ඔව් දැනගෙන හිටියා. அவர் தெரிந்து வைத்திருந்தார். සාතන් මේ වගේ කපටි. சாத்தான் இப்படியாக குள்ளத்தனம் அதாவது கபடித்தனம் உள்ளவர். මට විරුද්ධවාදී எனக்கு விரோதமாக මගේ අද දවසේ සලසුමක් හදායි. என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் திட்டம் ஒன்று போட்டு வச்சிருப்பான். මම විනාශ කරන්න සලසුමක් හදායි. என்னை அழிப்பதற்கான ஒரு திட்டத்தை அவன் வச்சிருப்பான். මම අනාථ කරන්න සලසුමක් හදායි. என்னை அந்தரத்தில் விடுவதற்கு அவன் திட்டம் தீட்டி මම வைத்திருப்பான். දුකට වේදනාවට පත් කරන්න සලසුමක් හදායි. நான் வேதனைக்கூடாக கடந்து செல்ல அவன் திட்டம் செய்து මම வைத்திருப்பான். පරාජිත වෙන්න සලසුමක් හදායි. நான் தோல்வியடைய அவன் திட்டம் தீட்டி මම வைத்திருப்பான். අසාර්ථක වෙන්න සලසුමක් හදායි. நான் விழுந்து போறதுக்கான திட்டங்களை அவன் வைத்திருக்கிறான். ප්‍රීතිය වෙනුවට මම දුකින් නිදා ගන්න අවස්ථාවක් හදායි. மகிழ்ச்சிக்கு பதிலாக அவன் துக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். හැබැයි මම ඒක ඉඩ දෙන්නේ නැහැ. ஆனால் நான் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ඔව් දැනගෙන හිටියේ කඩයක්. அவர் தெரிந்து வைத்திருந்தார் මෙන්න මේ කාරණා. இந்த காரணத்தை. පඩගලේ. පඩගලේ. ආමෙන්. ඒක අරගෙන. නැකල් වටේ වගේ. ස්තරේ. ආමෙන්. ஆமென். ආමෙන්. මොන දාවිත් මේක දැනගෙන හිටියා. தாவீது இதை தெரிந்து வைத்திருந்தார். මේකක් කනෝනේ එළිදරවක් තිබුණා. அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ඉතින් කියන්නේ හරියට කිව්වා කියන්නේ ඔබගේ විශ්වාසකම උදය අරුත්මා බෙතන්නේ සමදවසක්
හරිද? ඔව් කියන්න. ඔබගේ විශ්වාසකම உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை. ආමෙන්. ஆமென். විලාපකේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 23 சங்கீதம் 20 විලාපකේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 23 மூன்றாம் அதிகாரம் 22 23 சங்கீதம் இல்ல විලාපකේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 23 අප විනාශ නොයේ ස්වාමීන් වහන්සේගේ කරුණාවල් නිසා උන්වහන්සේගේ අනුකම්පාවල් නොනොදෙන නිසාද ඒවා උදේ මුදේ අලුත දිනේ ආමෙන්. ஆமென். තාවි දැනගෙන හිටියා. தாவீது தெரிந்து வைத்திருந்தார் දෙවියන් වහන්සේගේ කරුණාව, අනුකම්පාව, අනුග්‍රහය හැම උදෑසනකම උත්තරෝ කියලා. இறைவனுடைய கிருபை கருணை அவருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருக்கிறது. ඒ වගේම මේ කට්ටයා அதே போல இவர் දැනගෙන හිටියා. தெரிந்து வைத்திருந்தார் දෙවියන් වහන්සේගේ විශ්වාසවන්තකම தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் උදේ උදේ ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்படுகிறது. මේ විශ්වාසවන්ත මේ පදය, විසුතුන්ගේ පදය, විසුතුන්ගේ වචනය இந்த 23வது வசனம் இது விசுவாசம் என்பது අපි විග්‍රහ කරුවොත් நாங்கள் அதை நினைத்து பார்த்தால் මේක අර්ථ දෙකක් තියෙනවා. இதுல ஒரு காரியம் இருக்கிறது. ආමෙන්. ஆமென். පාසයි ඉස්කෝපේ කොහොමද තියෙන්නේ? විසුතුන්ගේ විසුතුන් ඉක්මන් කරන්න. ෆැමිලි එකේ කොහොමද තියෙන්නේ? විලාපකේ 3 විසුතුන කොහොමද තියෙන්නේ? மூன்றாம் அதிகாரம் 23ஆம் ඉංග්‍රීසි வசனம். බයිබලේ කොහොමද තියෙන්නේ? ෆැමිලි එක කොහොමද තියෙන්නේ? புலம்பல். ඒ මාත්‍රම හදිස් දේවල්. ඔය විශ්වාසම කියන වචන හරියට මොකද දෙන්නේ? விசுவாசம் என்ற வார்த்தை எப்படி විලාපකේ යෙරෙමියාට අවුලක් වෙලා යෙරෙමියා අසවාසී ප්‍රේම කරන පුරුදු වෙන්න எரேமியாவுக்கு அயலர் එයාව මොකද තියාගන්න? அதை தெரிந்து வைக்கணும். පුරායි පුරායි කියලා මතක් කරන්න එපා. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ආමෙන්. ஆமென். මොකද දෙන්නේ ඉක්මන් කරන්නේ? ෆැමිලි එකේ ඈ? කරුණා. සීමාව කරුණාව සීමාව නැහැ. அவருடைய ඉංග්‍රීසි இறைவனுக்கு ஒரு எல்லை இல்லை. හරි විශ්වාසවන්තකම මේකේ තියෙනවා කොටස් දෙකක්. விசுவாசத்தை குறித்து ரெண்டு வகைகள் இருக்கு. දෙකට බලන්න. හරි? දෙකට බලන්න. எல்லாரும் என்ன பாருங்க. එක ஒன்று දෙවියන් වහන්සේගේ ස්ථාවරත්වය. தேவனுடைய ஸ்திரப்படுத்தல் நிலைப்படுத்துதல். ස්ථාව. நிலைப்படுத்துதல் ஸ்திரப்படுத்தல். මොකද්ද මේ ස්ථාවරත්වය? நிலைப்படுத்தல் என்றால் ஸ்திரப்படுத்துதல் என்றால் என்ன? වෙනස් නොවන ස්ථිර තීරණයක ඉන්නවා. எப்பொழுதுமே மாறாத நிலையான தேவனுடைய நிலையான ඈ? நிலையான தன்மை. මොනවද? அது என்ன? ඇයි එන්නහන්සේ ස්ථිර වෙනස් නොවෙන්නේ ඇයි? ஏன் ස්ථාවර වෙන්නේ ඇයි? ஏன் இறைவன் ஒரே நிலையாக இருக்கிறார் வேறுபடாமல்? ඇයි ඉන්නේ? ஏன் அப்படி இருக்கிறார்? නේද බලන්න. ඔබට සුභ සිද්ධියක් කරන්න ඕනේ. உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக විශ්වාසවත් වෙනවා කියන්නේ මොකක්ද? விசுவாசமாக இருப்பது என்பது என்ன? කඩනවර ඉන්න ඔබට මේ වචන. கடவுளை தந்த வார்த்தையை விட்டுவிடாமல் ஆமென். உடைவிடாமல் பார்த்துக்கொள்வது. ස්ථිරව ඉන්නවා මෙහෙම කරන්න ඕනේ කියලා. நிலையாக இருப்பீர்கள் என்றால் இப்படி செய்ய வேண்டும் என்று. ඒක කඩනවර ඉන්නවා. அதை உடைத்து போடாமல் මේකේ ඔබට යන්නේ මේ අදහස அதன் நோக்கம் என்னவென்றால் සෑම උත්සාහයක්
කොච්චර හොඳයිද? அது எவ்வளவு நல்லது. සාමාන්‍යයෙන් පුරුෂයා බාහිරව දුවා දරුවා අම්මා තාත්තා දෙමව්පියෝ උට කරලා ඇතිද කරන්න බෑ කියලා අතහරි. சில வேளைகளில் உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகள் சில காரியங்களை செய்து செய்து முடியாம போனா கைவிட்டுருவாங்க. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබට ස්ථාවරව සහ විශ්වාසවන්තව බලන් ඉන්නවා. ஆனால் இறைவன் உங்களை குறித்து ஒரு நிலையான விசுவாசத்தை பார்த்து මම கொண்டிருக்கிறார். එහෙම කරන්න ඕනමයි. நான் அப்படி செய்யணும்னு அவர் அதிலே நிலையாய் நிற்கிறார். හරිද? சந்தோஷமா? ආමෙන්. ஆமென். යනවා හොඳද? இறைவன் நல்லவரா? මොකද උන්වහන්සේ අගාපේ அவருடைய அன்பு அகாப்பே அன்பு, කරුණාව අනුග්‍රහය සීමාවකින් තොරයි. அவருடைய கருணை கிருபை ஒரு எல்லை இல்லாதது. හැබැයි ඒක එතෙන් තැනව දැනගන්න ඕනේ. நீங்கள் அந்த இடத்துக்கு போக தெரிந்திருக்க வேண்டும். දාවිද தாவீது அதை தெரிந்து வைத்தார். දාවිදගේ ජීවිතයේ අභියෝගයක් බාරගෙන තිබුණා. தாவீது அவருடைய வாழ்க்கையில சில சவால்களை எதிர்நோக்கினார். මෝසස් කාමරගෙන පොරොන්දු දේශයක් දෙන්න පොරොන්දු වෙලා තිබුණා. மோசே கொண்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். මොකද ඒක ආබ්‍රහම්ට දීපු පොරොන්දුව. அது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ඒක මෝසස්ගේ පස්සේ විශ්වක සම්පූර්ණ කරන්න බැරුව ගියා. அது மோசேக்கு பின்பதாக யோசுவாவாலும் அதை சம்பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாது. අපේ ලෝක දාවිද ඒක සම්පූර්ණ කරුවා. எங்களுடைய தலைவர் தாவீது அதை சம்பூர்ணப்படுத்தினார். ආමෙන්. ආමෙන්. ஆமென். මේ කොට இந்த கட்டை හරි ඉනියාලගාන வேலைக்காரர். මොකද මිනිහට දෙවියන්වහන්සේ දෙලවරවක් තිබුණා. அவருக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்தது. මිනිහට උත්සාහයක් තිබුණා. அவருக்கு ஒரு முயற்சி இருந்தது. දෙවියන්වහන්සේ මනදින් වැඩ කරන්න ඕනේ. தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்ய வேண்டும் என்று හැබැයි යෝ දැනගෙන හිටියා அவர் தெரிந்து මේක வைத்திருந்தார். තනියම කරන්න බෑ. இதை தனியாக என்னால் செய்ய මම முடியாது. දෙවියන්වහන්සේගෙන් அவர் எனக்கு இறைவனூடாக උපකාරය වුණා. உபகாரம் அதாவது உதவி வேண்டும். යසායා 48 වෙනි පරිච්ඡේද 17 වෙනි වචනය ஏசாயா 48:17வது வசனம். අපි එක්කට කියවන්න. அதை சீக்கிரமாய் நான் வாசிப்போம். ஏசாயா 48:17 යසායා 48 இவ்வசனம். නුඹේ විදුම්කාරයාද ඊශ්වරගේ ශිදුරන් වහන්සේද වන ස්වාමීන් වහන්සේ මෙසේ කියනසේක ප්‍රයෝජන ලබා ගැනීමට ඔබ උගන්වන්නේ ඔබ යායුතු මාර්ගෙහි ඔබ ගෙන යන්නේ ඔබේ වූ ස්වාමීන් වහන්සේ වන ආමෙන්. ஆமென். දෙවියන්වහන්සේ ගැන හොඳ දැනගැන්මක් තිබුණා මේ යසායාගේ පණිවිඩය. இந்த ஆமென். ஏசாயாவினுடைய வார்த்தையில இறைவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அறிவு இருந்தது. යසායා දැනගන්න ඉස්සෙල්ලා ඔය එක දැනගන්න තිබුණා. ஏசாயா அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இறைவன் அவரை குறித்து தெரிந்து வைத்தார். මා යායුතු මාර්ගය යන උපදෙස් දෙන්නේ தாவீது சொல்லுகிற உபதேசம் දැනුමුතුකම් දෙන්නේ வழிகாட்டல் என்னவென்றால் මට සැලසුමක් දෙන්නේ ஒரு திட்டத்தை கொடுப்பது, මගේ අදහස් නෙමෙයි හරියටම අදහස් දෙන්නේ என்னுடைய சித்தம் அல்ல, சரியான ஒரு சித்தத்தை தருவது මගේ සෝදි என்னுடைய தேவன் என்பது. දැන් බලන්න මෙතන තියෙන සෝදි මාංශය කියලා. இവിടുത്തെ சுவாமி என்று දෙවියන්වහන්සේ කියලා නෑ. தேவன் என்று சொல்லப்பட்டது. එලොහිම් කියලා නෑ. அப்படி சொல்லப்பட்டுள்ளது. ශාලෝම් කියලා නෑ. சாலோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. සෝදි මාංශ. සෝදි මාංශ. සෝදි මාංශ. கர்த்தர் என்று இருக்கு. ඒක අදහස් මාව මෙහෙම කෙනා. என்னை வழி நடத்துவது. ආමෙන්. එහෙනම් උදෑසන නැගිටලා කොහාද ඉස්සරහට යන්නේ? මාව මෙහෙවන්න ඕන කෙනා ගන්නමයි යනවා. என்னை நடத்துபவர் முன்பதாக நான் அதிகாலையில் எழுந்து நான் முன்னோக்கி මම මුදින්ම ගිහිලා හම්බෙනවා. நான் அதிகாலையில் செய்து என்னை நடத்துபவரை நான் මම අழிයුමේ අරුන්ගේ ඉන්නවා. நான் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நிற்பேன். එතකොට මට දවසේ ගෙවන්න ඕන කරන දැනුමුතුකම් ටික ஆகவே அவர் அன்றைய நாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ற குறித்த அறிவினை ජායි මගේ යන්න අවශ්‍ය කරනද நான் எப்படியில் செல்லணும் என்பதை குறித்து කරන්න ඕනේ செய்ய வேண்டும் என்ன என்பதையும் නොයන්න ඕන දිහාව செய்யக்கூடாதது எதையும் නොකරන්න ඕනේ கூடாத මම காரியங்களை හමියුතු මිනිස්සු என்னை நான் சந்திக்க வேண்டிய මට மனிதன், හම්බෙන්න ඕන නැති අය நான் சந்திக்க கூடாத மனிதன், මම කතා කරන්න ඕනද நான் கதைக்க வேண்டியது, මම කතා කරන්න ඕන නැතිද நான் கதைக்க கூடாத காரியம் මගේ ජීවිතයේ අද දවසේ என்னுடைய வாழ்க்கையில் இன்றைய
மூலமாக සාර්ථක කරගන්න சாதகமாக்கிக் கொள்வதற்கு රාත්‍රියේ ප්‍රීති නිදා ගන්න இரவுக்கு நான் சந்தோஷமாய் நித்திரை செய்வதற்கு අවශ්‍ය කරන සියලුම தேவையான அனைத்து කාරණාවන් காரியங்களையும் මගේ ස්වාමීන් වහන්සේට පුළුවන් என்னுடைய கர்த்தருக்கு முடியும் මගේ ආත්මය තුළ තැන්පත් කරන්න. என்னுடைய ஆவிக்குள்ளாக சேர்த்து வைக்க சேமித்து ඒක දැනගෙන හිටියොත් அதை தெரிந்து வைத்திருந்தாலே தாவீது தாவீது අழிව පිළිදිලා அதிகாலையிலே போய் ඉස්සල්ලාම යනවා. முதலாவது அந்த இடத்துக்கு போய்வார். ඔව් විශාල දෙවියන් වහන්සේගෙන් දැනුතුකම් සලසුන පිළිච්ච මිනිසෙක් විදිහට ඒ බාබු කෙනෙක්. அவர் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அவருடைய விசாலமான பெரிதான திட்டங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டவராய் அவர் எழும்புவார். ඕක ඉලක්ක කරවුවා. அவருடைய இலக்கை நோக்கி அவர் சென்றார். ආමෙන්. ஆமென். ඔබ පොඩ්ඩක් කල්පනා කරන්න. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு අපිට பாருங்க. බලන්න හතර හැරෙනවා. நீங்க காலையில எழும்புறீங்க. සමහරවිට ඔබ කොට්ටරේ හැදෙන්න ඉන්නවා. தலைமணி அங்காளிகள் திருப்பி படிக்கலாம். ඔබට මොකද වෙන්නේ? உங்களுக்கு என்ன நடக்கும்? ඔබට මොකද වෙන්නේ? ඔබට මොකද අදහසක් දේවල්ද? உங்களுக்கு சில ஐடியாஸ் வரும். දවසක් යෝජනාවක් වෙනවා. அன்றைய நாளுக்குரிய யோசனைகள் வரும். දවසක් ඉදරවුත් වෙනවා. அன்றைய நாளுக்கான வெளிப்படுத்தலும் வரும். දවසක් ආත්මවිසුත් වෙනවා. දවසක් ආත්ම විමසීම් වෙනවා. அன்றைய நாளுக்குரிய ஆவிக்குரிய விடைகளும் එහෙට කරනවා, මෙහෙට කරනවා. அங்கால திரும்புறது இங்கால திரும்புறது. ඔබට දහසක් දේවල් ඔබ පාවිච්චි කරනවා. நீங்கள் ஆயிரக்கணக்கான දැන් அதுகளை நீங்க பாவிப்பீங்க. உங்களுடைய ஆற்றல்களை நீங்க பாவிப்பீங்க. දවසක් දේවල් පාවිච්චි කරනවා ඊට පස්සේ உங்களுடைய அன்றைய நாளுக்கான ஆற்றல்களை நீங்கள் பாவித்த பிறகு ඔබ ඊ타ත්ම நீங்கள் மிகவும் අසාර්ථක මිනිසෙක් විදියට அசாதாரணமான மனிதனாக අසාර්ථක ආමෙන් අසාර්ථක මිනිසෙක් විදියට அசாதாரணமான அதாவது சாதகமற்ற ஒரு மனிதனாக ඔබ ඇඳෙන් හරි කතරෙන් හරි නැගිටිනවා. நீங்கள் கட்டிலில் இருந்தாவது பாயில் இருந்தாவது எழும்புவீங்க. ඔබ මනස සම්පූර්ණ වුණු உங்களுடைய மனது முழுமையாக குழம்பி இருக்கும். කරන්න මොනවද? කරන්න මොනවද? என்ன செய்யறது? යන්නේ මොනවද? எங்க போறது? කොහෙද? எங்க போறது? මොන විදිහටද? என்ன மாதிரி? මුකුත්ම නැහැ. எந்த திட்டமும் இல்லை. යන්නේ විතර දවසක්. போற மாதிரி அந்த நாள் போய்கிட்டே දවසම හැන්දෑවේ මූසලයි. அந்த நாள் முழுக்க சரியில்லைகள். රාව මූසල කමින් නිදා ගන්නවා. ஒரு அந்த சக்சஸ் இல்லாத ஒரு நாளாக அந்த நாளை நான் கடந்து උදේ පාන්දර අලුත් මූසලෙක් විතර නැගිටිනවා. அதிகாலையிலே ஒரு கூடாத ஒரு நபராக நான் எழுப்புவோம். ඔක තමයි ජීවිතේ. அதுதான் வாழ்க்கை. දෙවියන් වහන්සේට කියනවා. அதுக்குள்ள கடவுளுக்கு சொல்லுவோம். එයා මට කිසි උත්තරයක් දෙන්නේ නැහැ. அவரும் ஒரு பதில் தர மாட்டார். එයා උත්තර දෙන්න නම් උඩේ එන්න කියන්නේ. அந்த பதில் தரத்துக்கு தான் கடவுள் காலையிலேயே அவர் தேட சொல்றார். නමුත් ඔබ මූසලකම තෝරගන්න. நாங்கள் சரியில்லாத காரியத்தை நாங்கள் ஏற்கனவே தெரிவு செய்து வைத்தோம். සමහර අය சில හොඳට නිින්ද යන වෙලාව. நல்ல தூக்கம் போற හොඳ நேரம் නේද? நல்லா தூங்குவோம். ඒ වදිනා. அது போதாது. ගෙදර නෝන මොකක්ද ආයෙ කොක්කවත් ඇරලා ගන්න දිනා ගන්න. வீட்டுல மனைவிட மேல நல்ல கையை போட்டுட்டு நல்லா நித்திர கொள்வாங்க. ඒ නෙගටිව්නේ அப்ப எழும்புறது. ආත්මික මිනිසෙක් විදිහට නෙවෙයි. ஆவிக்குரிய மனுஷனாக සම්පූර්ණ මානසික මිනිසෙක් විදිහට. முழுமையாக மாம்சத்துக்குரிய மனிதனாக எழுகிறது. එතන ඉඳලම அப்படித்தது පාරේ යන ගෑනු ටික ඉවරයි. ரோட்ல போற பெண்கள் எல்லாம் சரி. නැත්තම් රට පිටේ ඉන්න පුරුෂ ටික ඉවරයි. சுத்தி வர இருக்கிற கணவன்மார் சரி. ආමෙන්. Amen. ඇයි? ஏன் දෙවියන් වහන්සේ කොච්චර විශ්වාසවන්ත වුණත් கடவுள் எவ்வளவு விசுவாசமானவராக இருந்தாலும் ස්ථාවරත්වක ඔබ ගැන බලන්න ගියා. நிலையான தன்மையை அவர் பார்த்து கொண்டிருந்தார். අනුකම්පාවෙන් බලන්න ගියා. கருணையோட பார்த்து கொண்டிருந்தார். ඔබ එතනට යන තැන දන්නේ නැහැ. உங்களுக்கு இறைவன்கிட்ட அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ආමෙන්. ஆமென். Amen. උදෑසන நீ காலையிலே යාඥා කරන්න නැගිටින්න ඕනද? காலையில எழும்பணுமா? ඕන? ඕන? අතුසන බලන්න. වැරදි. අලුයම නැගිටින්න ඕන කියන අතුසන බලන්න. அதிகாலையில எழும்புறவங்க கை வச்சுட்டு வரும். අලුයම නැගිටින්න ඕන. காலையில எழும்பணும். அதிகாலையில எழும்பணும். ආමෙන්. ஆமென். 68 ගීතාව 19 වෙනි වචනය. 68வது சங்கீதம் 19வது வசனம். ඔබ උදේ පාන්දර නැගිටලා මේකක් මොන්නේයි. நீ காலையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட
දවසල උදේ පාන්දර නැගිටිනත් ඒකට සමහරට බොන්න. හරි. සමහර දවසල මට හම්බෙන්නේ නැත්තේ ඒක. තමයි. அதிகாலையில எழுந்து தேநீர் குடிப்பீங்க. එහෙනම් පාස් අපිට ජීවිතවල මොන දෙන්න වෙනවා. சில பிரச்சனைகள் சில நேரம் தேநீர் கிடைக்காம போகும். තමයි. උදේ පාන්දර තේ ගන්න මොකද වෙනකොට? காலையிலே தேநீர் குடிச்சா டீ குடிச்சா என்ன දැන් நடக்கும்? උදේ පාන්දර සිගරට් එක ගන්න මොකද වෙනකොට? காலையிலே පොඩි අයිස් කෑල්ලක් ගන්න මොකද වෙනකොට? පොඩි පිට් එකක් දෙනවා. හවුද? ஒரு ஃபிட்னஸ் செயலுக்குள்ள வரும். හලෝ? හරි? ගීතාවලිය 68 වෙනි ගීතිකාවේ 19 වෙනි වචනය. சங்கீதம் 68 19வது வசனம். දවස්වල අපේ බඩු සුරන්නා වූ අපේ ගැලවුම්කාරෝ දිව්‍ය ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. අපේ දාවිද ඇරගෙන ගියා. ஆமென். தாவீது தெரிந்திருந்தார் අපේ බඩු පුරවන්න පුළුවන් අපිට එක දවසක්. எங்களுடைய பாரம் ஒரு நாளைக்கு தான். දැන් බලන්න මේ කෑමකට මේක සමහර අය දන්නවා සමහර අය දන්නේ නැහැ. சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது சாப்பிடும் பொழுது. සමහර අය දවසට මෙතන එකපාරක් කනවා. சிலர் ஒரு நேரத்துல முழு நாளுக்குரிய சாப்பாடை சாப்பிடுவாங்க. සමහර අය දවසට තුන් පාරක් කනවා. சிலர் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுவாங்க. பிரதானமானது. සමහර අය சிலர் අවුරුද්දකට කනවා. வருஷத்துக்கு சாப்பிடுவாங்க. අවුරුදු 10කට එක්ක. வருஷம் 10க்கு போதுமான சாப்பாடு. ටොයිලට් එකට යන්නේ டாய்லெட்டுக்கு போவாங்க. දවස් ප්‍රමාණයට. அன்றைய நாளுக்குரியத மட்டும். ඉතුරු ටික තැම්පත් වෙලා மிச்சமான காரியங்கள் சேமிக்கப்பட்டு ඔන්න ටික කාලෙකින් කොලෙස්ටරෝල් කියලා. அதுக்கு பிறகு அது கொலஸ்ட்ரால் මොකද අනාගතයේ මස් නැති වෙයි. எதிர்காலத்துல பிரச்சனை வரும். මුද මාළු ඉවර වෙයි. මුද මාළු ඉවර වෙයි. கடல்ல மீன்கள் குறைஞ்சு வரும். කඩවල හාල් ඉවරයි පොර නැතු වෙයි. හැමදාම පොරකින් අන්න අනිත්ලා ගමත වෙයි. கடையில அரிசி எல்லாம் குறைஞ்சு போயிடும். ඉස්සෙල් ලැබිච්ච කාලේ කාලා ඉන්න ඕනේ කියලා. முதலாவது நாங்க நிறைய சாப்பிட்டு இருக்கோம். වැඩිපුර කණා ඉන්නවා. நிறைய கடைகள் ආමෙන්. හැබැයි දෙවියන්ස් කියන දවසේ පළ තවසසය. ஆனால் இறைவன் சொல்லுகிறார் அன்றைய நாளுக்குரிய தேவைகள் அன்றைய நாளுக்கு எங்களுக்கு ආමෙන්. එනිසා ඔබට දවසේ එන පළ ஆகவே உங்களுக்கு ஒரு நாளுக்கு அன்றைய நாளுக்குரிய பாரம் ඔබ දරන්න ඕනේ. அதை நீங்கள் தாங்கிக் கொள்ள சுமந்து கொள்ள வேண்டும். ඔබට ආර්ථික ලෝකේ ඉන්න බල තියෙනවා. உங்களுக்கு பொருளாதார உலகத்திலே பாரங்கள் හවුද? இருக்கு. ஆமா. ඔබ යක්ෂයාගේ යම්කිසි අභියෝගයකට ඔබ ඉන්න ඕනේ. பிசாசை குறித்து சில சவால்களை குறித்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். සමහර අය යේසුස් වහන්සේ ගාවට එනවා. சிலர் இயேசுவின் இடத்துக்கு வருவாங்க. මගේ ජීවිතේ ප්‍රශ්න ඇති වෙනවා ඕනේ කියලා. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போயிடணும். දොර ඇරලා තියෙනවා. දොර ඇරලා තියෙනවා. கதவு திறந்திருக்கு. එයාට යන්න පුළුවන්. அவங்களுக்கு போகலாம். මොකද උන්වහන්සේ මොකද වෙලා නැහැ. இறைவன் அப்படியாக வாக்குத்தத்தம் செஞ்சு. ආමෙන්. ஆமென். ඒකට පස්සේ දේශනාවක වහන්න තියෙනවා. அதை குறித்து நான் முன்பதாக உங்களுக்கு යක්ෂයාට අභියෝග කියනවා. பிசாசு உங்களுக்கு சவால்களை கொண்டு வரும். මනුස්සයාට අභියෝග කියනවා. மனிதர்கள் உங்களுக்கு சவால்களை கொண்டு வருவார்கள். ඔබගේම ජීවිතේ ඔබ තුලින්ම ඔබට ප්‍රශ්න එනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களாலே சில பிரச்சனைகள் வரும். අයි ඔබගේ පෞරුෂත්වයේ දුර්වලයි. உங்களுடைய கட்டிடம் அதாவது நீங்க உங்களுக்குள்ளாக வச்சிருக்கிற இது பலவீனமானதா இருக்கு. ඔබ හැඟීම් බර මොනස්තෙක් නිසා. நீங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து உணர்ச்சி பூர்வமானவர்களா இருப்பதா. දැන් බලන්න එහෙම අවස්ථා ප්‍රදාව වෙන්නේ නැද්ද? එහෙම අවස්ථා ප්‍රදාව වෙන්නේ නැද්ද? உங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்தது இல்லையா? දැන් බලන්න දැන් මට කතා කරලා තියෙනවා. எனக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க. මම ෂොට් එකක් ගන්නවා. வாங்க மச்சான் ஒரு சட்டம் நடிப்போம் அப்படின்னு. මගේ පෞරුෂත්වයේ දුර්වල නම් මම අහුවෙනවා. நான் என்னுடைய உணர்வு அதாவது என்னுடைய மனதுல நான் பலவீனமா தான் அதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கேன். වරමජ මල් පාරක් ගහමු. வாங்க மச்சான் போவோம். මල් දන්නවද? ඈ? දන්නවද? මල් දන්නේ. මල් දන්න කට්ටිය දුස්ස. මල් පොඩක් තේරුම් කරගන්න. மல்லுன்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்றேன். ඔබගේ පෞරුෂත්වයේ දුර්වල ඔබගේ ලාභ වෙනවා. உங்களுடைய நீங்க சரியாக உறுதியாக இல்லாட்டி நீங்க அதுல பலவீனமா ඔබ போயிருவீங்க. පාරේ යද්දි நீங்க ரோட்ல போகல පොඩ්ඩේ පාර අතුගාන. அதிகமான முடி உள்ள ලස්සන ගෑනුවේ පාරේ හැමදාම. அழகான பெண் உங்களுக்கு முன்பதாக අනේ ඔබගේ පෞරුෂත්වයේ දුර්වල හින්දා நீங்க பலவீனமானவர்களாக இருந்தா වම බැලුවා, பார்த்தாச்சு. දකුණ බැලුවා, வலது பக்கம் பார்த்தாச்சு இடது பக்கம் ඉස්සරහ බැලුවා, පිටිපස්ස බැලුවා. முன்னுக்கு பார்த்தாச்சு பின்னுக்கு பார்த்தாச்சு. බල්ලව දැක්කා, බැල්ලිව දැක්කා. நாயක ஆண் நாயකனாலும் பெண் நாயකன். අර ගෑනු තරම වගේ පේන්නේ.
அந்த பெண்ணை போலவே எங்களுக்கு தெரியும். රැට නිින්ද රැට නිින්ද இரவுக்கு தூக்கமும் போகாது. ළඟට ගන්න කෙනෙක් නැහැ. பக்கத்துல எடுக்க யாரும் இல்லை. ඉතාලියේ ප්ලාස්ටික් ඒවා කියන එක වෙලා. இத்தாலியில இருக்க பாஸ்டர் சொல்லி. දැන් නම් මිනිස්සු අරගෙන එක කේනකට පාවිච්චි කරන මොකක් හරි කමක් නැහැ. இப்ப இருக்கிற மனுஷர்கள் அதற்காக எதிர்நாள் பாவிச்சு கொள்றாங்க. ඇයි? ඔඩිෂන් එක දුකලයි. பலவீனமா இருக்கிறதால. මේ කාන්තාවට මුක්ති වෙන කියලා හිතන්න ඔබත් එහෙම තමයි. பெண்களுக்கு சொல்லலன்னு நினைக்கிறேன். ඒව කියන්නේ වෙලා නැහැ. அதை சொல்ல நேரம் இல்லை. කොහොමද ඔකට මතක තියාගන්න ඕනේ. எப்படி இருந்தாலும் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ඔකට දවසකට මුහුණක් වරක් තියෙනවා. உங்களுக்கு அன்றைய நாள்ல சுமக்க வேண்டிய හැබැයි ඔබ හැම අනියෝගම දේවබුන්ගේ ගියාම எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா දෙවියන් වහන්සේ ඔබගේ ආත්මය බැටරිය charge කරන්න යනවා දෙවියන් වහන්සේගේ අබුන්ගේ. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் எப்பொழுது சார்ஜ் பண்ணி வச்சு கொள்வார். සැකවලුනේ ජීවනය மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆவியை ඔබගේ ආත්මය තුලින් එළියට යනවා. உங்களுடைய ஆவிக்குள்ளாக வெளியே வரப்போகுது. එතකොට ඔබගේ සිතුවිලි හැඟීම් තීරණ සියල්ල ඔබගේ ආත්මයට යටපත් වෙනවා. அப்படி நீங்கள் கடவுளுடைய சமூகத்துல நீங்க போயிட்டு நின்றீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க சிந்திக்கிறது எல்லா காரியமும் கர்த்தருக்கு பிரியமானதா ඔබ இருக்கும். කාමරේ ඉඳලා එළියට එන්නේ நீங்கள் ரூம்ல இருந்து வெளியே வருது ජයගන්න හැකි මිනිස්සෙක්. ஒரு வெற்றியுள்ள மனிதனாக. ආමෙන්. ஆமென். දෙවියන් වහන්සේගේ විශ්වාසවන්තකම தேவன் மீது இருக்கிற விசுவாசம் බලපාන සීමාවක් අතර විතරයි කියලා අපිට කියන්න බෑ. அவ்வளவு இவ்வளவு என்று சொல்லி எங்களுக்கு கணக்கிட முடியாது. පැය කාලයක් ගිහලා දෙන්න අපිට විතර කතා කරන්න වෙලා නැහැ. இதை விட எனக்கு கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. ඔබ බුද්ධිමත් මිනිහෙක් වෙන්න. நீங்க புத்தியுள்ள பிள்ளைகளா இருங்க. දෙවියන් වහන්සේ අඳුර ගන්න එපා. අඳුර ගන්න එපා. தேவனை தெரிந்து கொள்ள வேண்டாம். මොකද ඔය අඳුර ගන්න. ஏனென்றால் நீங்கள் அதை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ ගැන හොඳට කරගන්න. இறைவனை குறித்து அதாவது இறைவனை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். හැම උදෑසනම எல்லா அதிகாலையிலே හැම අවිලපම அதிகாலையிலே උන්වහන්සේ ගන්න පුරුද්දක් තියෙනවා. தேவனுடைய சமூகத்துக்கு போறதை நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். දේවශනය කරන නින්දර අලුත් නළුපත් වන්නේ. இறைவனுடைய வசனம் சொல்லுகிறது நாங்கள் இறைவனுக்கு நித்திரை செய்வோம். අය විශ්වාස කරන පෑදාසයක් යේසුස් වහන්සේ වැඩ කරලා තියෙනවා. தேவன் 24 மணித்தியாலம் வேலை செஞ்சார். සෝරි පෑද 18ක් වැඩ කළා. 18 மணித்தியாலம் வேலை செய்திருந்தார். ආමෙන්. උන්වහන්සේ ආගේ නැගලදී හරි බෝට් උඩ අර එහෙම ඉඳාගෙන තියෙනවා. இறைவன் படகுக்கு மேலெல்லாம் அவர் படுத்திருக்கார். ඔබ ජීවනයේ සහිත මිනිස්සු. நீங்கள் ஜீவன் உள்ள மனுஷர்கள். ජීවනයේ කොහෙද තියෙන කොබට ඉදිරි කාලේ දේශනා කරන්න. ஜீவன் எங்க இருக்கின்றது நான் திரும்ப ஒரு பிரசங்கத்துல ඔබ අතර පුරුද්දක් ඇති කරගන්න ඕනේ. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். පුරුදු වුණොත් ඔබ හීලා කිව්වොත් ඔබගේ මනස ඔබට කරන්න බැහැ දෙයක්. நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய இருதயத்தில் அது செய்ய முடியாது போகாது. ගෙදර ඉන්න ගොනාව வீட்டுல இருக்க கழுதைய කොහේ හරි ගිහලා බැලුවොත් எங்க சரி கொண்டு போய் கட்டினா එතන ලිහලා දැම්මම පස්සේ அங்க கட்டி விட்ட பிறகு ඌරාට ගෙදර එනවා. அது பிறகு வீட்டுக்கு வரும். කොහොමද එන්නේ? எப்படி வரும்? කොහොමද එන්නේ? எப்படி வரும்? කොහොමද එන්නේ? කොහොමද එන්නේ? ඉවර කොහොමද එන්නේ? පුරුද්දට එනවා. பழக்கத்துல அது எங்க கட்டி விட்டாலும் வந்துரும். මම දන්න කරත්තකාරයෙක් හිටියා. எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி ஓட்டுறவர் වැරදි කියලා ගමන් මිනිහ කරත්තකාරය ඉඳා ගන්නවා. வேலை முடிஞ்சா அந்த கருத்தையில அந்த மாட்டு வண்டியில படுத்துக்கிறார். ගොනා කැලින්ම கழுதை කරත්ත යන ගෙදර එනවා. கழுதை போயிட்டு தன்னுடைய கழுத்தை அதுக்கு මට ඒ කාලේ තේරුන්නේ නැහැ. அந்த நாட்கள் எனக்கு விளங்கல. දැන් මම කල්පනා කරනවා நான் இப்ப அதை சிந்திக்கிறேன். මේ ගුණා කොච්චර හොඳද? இந்த கழுதை எவ்வளவு நல்லது. කාට වඩාද? කාට වඩාද? யாரை விட ඔබ කැමති හිතාගන්න. මම අර කල්පනා කරනවා. நான் அதை சிந்திக்கிறேன். ඒ ගුණා இந்த கழுதை ක්‍රිස්තියානි වඩා හොඳයි. கிறிஸ்தவர்களை விட நல்ல கழுதை. හalleluya. Hallelujah. අපි නේද? நாங்கள் எழுதுகிறோம். මම හිතනවා ස්වාමීන් වහන්සේට කතා කරන්න ඇති. நான் நினைக்கிற உங்களோட பேசியிருப்பார். හalleluya. ஹல்லேலூயா. ස්වාමීන් වහන්සේ ප්‍රශංසා වේ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ආමෙන්. හalleluya. දෙවියන් වහන්සේගේ විශ්වාසවන්තකම தேவன் மீது உள்ள விசுவாசம் උදේ ඉඳලා ඔබට හම් වෙනවා. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அது புதிதாய் கிடைக்கிறது. ඔබට උදේ තැනකට නම් ගහක් කියලා යන්න. நீங்கள் காலையில ஒரு மரத்துக்கிட்ட போய் පාරකයි යන්න. පාරකයි යන්න. පාරකයි යන්න. வீதி ஓரமா போங்க. තැනක් හදාගන්න. ஒரு இடத்தை நீங்க தெரிவு செஞ்சுக்கணும். එහෙම හදාගන්න කෙනාට அப்படி நீங்கள் செய்து கொள்வீர்களானால் දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. தேவன் விசுவாசம் உள்ளவர் ඔබට නිදහස් ස්ථිර තැනක් හදාගන්න. உங்களுக்கு விடுதலையான ஒரு சூழலை உட்படுத்தும். ජයග්‍රහයි දවසක රහසයයි வெற்றியின் நாளாயிருக்கும். අනාගතයේ රහසයයි. எதிர்காலத்துக்கு அது ரகசியமாயிருக்கும். ස්වාමීන්
තමයි මේ වෙන්නේ.